மக்களுக்கு நீதி கேட்பாருன்னு பார்த்தா ஜனநாயகம் படத்தை முடக்கிட்டாங்க. என் மனைவி விவாகரத்து போட்டுச்சு, கரூர்ல என் மேல பழி போட்டாங்க, எஸ்ஓபியை போட்டு முடக்கிட்டாங்க. எஸ்ஓபியை போட்டு முடக்கிறா மட்டும் 1 மணி நேரம் பேசி அப்படியே அறுத்து தள்ளிவாப்புல. 10 நிமிஷம் பேச்சு. அதுக்கு எங்க அண்ணன் சீமான் சாதி அதிகமா இருக்குன்னு கடலூர் நிக்கல, மீனவனுக்கு பிரச்சனை அதனால் நின்னாரு. திருவொற்றியூர்ல சாதி அதிகமா இருக்கு நிக்கல, திருவொற்றியூர்ல அதானி பிரச்சனை, அம்மோனியா தொழிற்சாலை பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை, தொடர்ச்சியா அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுற நின்றாரு. தோத்தாரு, 48,000 ஓட்டு வாங்கி தோத்தாரு. தோற்றாலும் இன்னொரு துறைமுக விரிவாக்கத்தை எதிர்த்து அதானி எதிர்த்து களத்து 2022 தோத்து போன பிறகும் அந்த களத்திலே போராடிய ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்படி போராட்ட களத்துக்கு போகும்போதுதான் மயங்கி விழுந்தாரு. அம்மோனியா வாய் கசிவு, அதே எண்ணூர்ல போய் நின்றாரு. எண்ணூர் அனல் நிலைய விரிவாக்கம், எண்ணூர் அனல் நிலைய விரிவாக்கத்துக்கு எதிராக கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே கட்சியின் தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். தோற்றால் அந்த மக்களுக்கு நிற்கிறாரு. இன்னைக்கு காரைக்குடியிலே சொந்த மாவட்டம் என்பதால் அங்கு களத்தில் நிற்கிறார். அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்ல. சாதி பார்த்து மதம் பார்த்து நின்றுட்டு மத சார்பட்ட சமூக நீதி, அம்பேத்கர், பெரியார் ஊரை உருட்டுறது. நான் வந்தால் இதை செய்வேன் சொல்ல தகுதி இருக்கா? எங்க ஓட்டு கேட்டே வரமாட்டார, உங்க வீட்டுக்கு எப்படி வருவாரு? பாதி கேக்குது பாதி கேட்க மாட்டேங்குது, தாவேக்க மாதிரி இருக்கு. ஓட்டு கேட்டே வராத ஒருத்தர் வீட்டுக்கு வீடு வருவாரு. ஒரு பாட்டு போட்டாங்க, வீதி வீதியா வாரானே நீதி கேட்க போறானே. இவன் எக்கோ சிஸ்டம் ஏஆர் மன்மன் படிக்கிட்டு இருக்கான், இங்க கேட்கும் அங்க கேட்காது. வீதி வீதியா வாரானே நீதி கேட்க போறானே. எங்க மக்களுக்கு நீதி கேட்பாருன்னு பார்த்தா ஜனநாயகம் படத்தை முடக்கிட்டாங்க. என் மனைவி விவாகரத்து போட்டுச்சு, கரூர்ல என் மேல பழி போட்டாங்க, எஸ்ஓபியை போட்டு முடக்கிட்டாங்க. எஸ்ஓபியை போட்டு முடக்கிறா மட்டும் 1 மணி நேரம் பேசி அப்படியே அறுத்து தள்ளிவாப்புல. உலக அரசியல், இந்திய அரசியல், அப்படி தமிழ் மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை இப்படி இருக்கணும், மீனவர்கள் இப்படி இருக்கணும், நான் காட்டு வளம் இப்படி இருக்கணும், கனிமூலம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ரோடு இப்படி இருக்கணும், சாலை இப்படி இருக்கணும், மழைநீர் வடிகால் வாய்க்கால் இப்படி இருக்கணும், கழிவன் இப்படி இருக்கணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ட்ரைனேஜ் சிஸ்டம்னா என்ன, அப்படி எஜுகேஷன்னா என்ன, மெடிசின்னா என்ன, அப்படியே பிரிச்சு மேய்ச்சி வானத்திலிருந்து மழைநீர் கொட்டுற மாதிரி விஜய் வாயிலிருந்து வார்த்தை அப்படியே கொட்டும். வைக்கப்படப்படுது பிரிக்கிற மாதிரி வார்த்தை அப்படியே உருவம். 10 நிமிஷம் பேச்சு. அதுக்கு அந்த 10 நிமிஷம் பேச்சுக்க 10 நிமிஷம் பார்த்துட்டு இருக்காப்ல. ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டுல மாத்துறது பத்தாதா, இப்போ ஒரு A4 சீட்டு வேறையா? ஐயா, ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு, அது 50 வருஷமா படிக்குது பாவம். அந்த துண்டு சீட்டு சரியில்லை, அதை தத்திங்கிறாங்க பல பேரு. இப்ப இவரை ஒப்பிடும் போது அவர் தெய்வமா தெரிறாரு எங்களுக்கு. ஐயா பாவங்க, கலைஞர் கருணாநிதி மகன் எவ்வளவு நல்லா பேசுறாருங்க. இவரை ஒப்பிடும் போது எடப்பாடி பழனிசாமி ஐயோ சூப்பருங்க அவரு. இவரை ஒப்பிடும்போது சினிமாவில் நீ பெரிய கதாநாயகனா இருக்கலாம், அரசியல் நீ ஒரு காமெடியன். காரைக்குடிக்கு போயிட்டு வண்டியில ஏறி போற சைக்கிள்ல புளியங்குளத்து புலி, சிலம்பு சுத்துற சிங்கம், வாழ்நாள் முழுக்க கன்னி பெண்களை பார்க்காத கட்டிலம் காலை, புல்லட்டு பாண்டி வருகிறார், புடிங்கடா வண்டியை புடிங்கடாங்கிற மாதிரி அங்க போய் சைக்கிள் ஓடிட்டு இருக்காப்ல. கேம்பெயின் போடுறது வண்டியில, அப்புறத்துக்கு சைக்கிள் சீன் போடணும். எனக்கு பேச்சு வராது, அப்ப என்ன பண்ண போறேன்? கையை காட்டிட்டு போறேன். வெள்ளிவாக்கம் கூட்டம் ரத்து, பெரம்பலூர் கூட்டம், அந்த குளத்தூர் கூட்டம் ரத்து, கடலூர் கூட்டம் ரத்து, வடலூர் கூட்டம் ரத்து, கன்னியாகுமரி கூட்டம் ரத்து, புதுக்கோட்டை கூட்டம் ரத்து, அறந்தாங்கி கூட்டம் ரத்து. எதுக்கு பேச சொல்லுவாங்க? அதெல்லாம் என்ன பண்ண போறேன்? ரோட் ஷோ கொடுத்துருக்கேன், அப்படியே ஆட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். உங்க விஜய் அப்படி பாட்டு வச்சிருக்காங்க, வீதி வீதியா பாட்டை போட்டு கும்பிட்டுக்கிட்டு. இதுவல்ல அரசியல். காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கீங்க, வீதி வீதியா வந்தார் காமராஜர். இந்த மக்களுக்காக 7 வருஷம் சிறையில இருந்து அரசியலுக்கு வந்தார் கர்ம வீரர், பெருந்தலைவர், கிங் மேக்கர் காமராஜர். மக்களுக்காக போராடினா. நான் இழந்தேன்னு சொல்றீங்களே, யார் இழந்தா தெரியுமா? யார் வழிதாங்கிட்டா தெரியுமா? வெள்ளக்கார இந்த நிலத்துக்கு வருகிற பொழுது வெள்ளக்காரனை எதிர்த்து பொருளாதார ரீதியாக வெள்ளக்காரனை வீழ்த்த வேண்டும் என்று தன்னுடைய மிகப்பெரிய வக்கீல் குடும்பம், தாத்தா வக்கீல், அப்பா வக்கீல், சித்தப்பா வக்கீல், அவரும் வக்கீல், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய வக்கீல் குடும்பத்திலே பிறந்து அன்றைக்கு 1904 இன்னிலிருந்து 125 வருஷத்துக்கு முன்னாடி
வெள்ளைக்காரனை ஏத்து காலா லாவியாங்கிற 2 கப்பலை கட்டி வெள்ளைக்காரனை ஏத்து போராடினார் என்பதற்காக கோவை சிறையில் அடைக்கப்பட்டு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தானே எங்கள் பாட்டன் பாவு சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழன், செக்கெடுத்த செம்மல். அவர் இழந்தார். நீங்க அப்படிதான் இழந்திருக்கீங்களா?